குச்சில் வீடா இருக்கட்டும், தகர வீடா இருக்கட்டும், ஓடு ஓட்ட வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஆனா ரிஷப லக்னத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு தான் அரண்மனை. நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசனத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு, அதுதான் மனசு. நவகிரகா வழங்கும் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். 8ஆம் தேதி அப்படின்னாலே சனி பகவான். நம்ம பேச போறதும் தொழில் ஸ்தானத்தை பத்தி தான். அப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் இடமே சனி. யாருக்கெல்லாம் சொந்த தொழில் அமையும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த 10ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தால் அவங்களுக்கு தொழில் அமையுமா அமையாதானா? நிச்சயமா அமையும். காரணம் என்னன்னா, தோஷம் இல்லாத ஜாதகமே இந்த உலகத்துல இல்லை. ஏன்னா 100% ஒருத்தவங்க கர்மா இல்லாம பிறக்கிறான்னா அவனுக்கு இந்த பூமியில இடமே இல்லை. ஏன்னா எல்லா விஷயமும் நேர்கோட்டில் இருந்தா ஈசிஜி மாதிரி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா தான் வாழ்க்கை. அப்ப உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன அப்படின்னா, அவங்க பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு 10ஆம் அதிபதி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் அவங்க செய்யும் போது மிகப்பெரிய அளவுல அவங்க சக்சஸ் ஆவாங்க. உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்க தன்னை சர்வீஸ் ஓரியன்டான விஷயம். டாக்டர் கூட பாத்தீங்கன்னா சர்வீஸ் தான். அப்படிங்கும்போது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தான் அவங்க சர்வீஸ் சார்ந்த விஷயங்களை செய்யும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்களாம் பாருங்களா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கடலாம் வச்சிருக்காங்க இல்லையா, மருத்துவ உபகரணங்கள், அதே போல உள்ளாடைகள் உற்பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். 10ஆம் அதிபதி 12ல இருந்ததுன்னா அவங்க தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, ஃபிளைட் டிராவலிங் டிக்கெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். அப்ப உங்கள் ஜாதகத்துல 10ஆம் அதிபதி எப்படி இருக்கோ அதன் சார்ந்த விஷயங்களை நீங்க தொழிலா எடுத்து செய்யும் போது அது உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். 10ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தா லலிதா ஜுவல்லரி ஓனர் மாதிரி விளம்பரத்தை தானே நடிக்கணும். ஏன்னா லக்னம்ங்கிறது அவரு, 10ஆம் இடங்கிறது தொழில். வேற ஒரு ஆளை கூப்பிட்டு விளம்பரம் பண்றதை விட லலிதா ஜுவல்லரி மாதிரி தானே அந்த விளம்பரத்தில் நடிக்கும் போது லெஜெண்ட் சரவணா மாதிரி, லலிதா ஜுவல்லரி ஓனர் மாதிரி 10ஆம் அதிபதி, ஏன்னா ஒண்ணுங்கிறது நாம தானே. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை செய்யறது ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா, இப்ப நாங்க எல்லாருமே 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டவங்க தான். ஏன்னா வாக்கு, 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். அதே போல குடும்பத்தோட தொழில் செய்யறாங்க. அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, பரம்பரையா வர்றது எல்லாமே 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது தான். அதே போல 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா, இப்ப உலகமே 10-3 தான் இயங்குது. ஏன் அப்படின்னா, டாக்டரும் யூடியூப்ல பேசுறாரு, அசிடிட்டிக்காங்கிறாரு, கேஸ்ட்ரிக்காங்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரெக்கார்ட் டான்ஸா இருந்தாலும் யூடியூப்ல பேசுறாங்க, அஸ்ட்ராலஜரும் யூடியூப்ல பேசுறாரு. எதையுமே பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு சந்தேகம் வந்தாலே போய் யூடியூப்ல பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் யூடியூப். அப்ப எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் விளம்பரம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே ஜெயிக்க முடியல. ஏன் அப்படின்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி தெரியுது, அவங்க போடக்கூடிய விளம்பரமும் ஷார்ட்ஸ் தான் இன்னைக்கு பல பேரை கொண்டு போய் சேர்க்குது. அப்ப 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா அவங்க விளம்பரம் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல ரீச்சை கொடுக்குது. 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் தான் ட்ரெஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, 4ஆம் இடங்கிறது ஆடை. அப்ப 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப ரொம்ப சிரமம் இல்லாம வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தொடர்புல இருக்கும்போது தான் குழந்தைங்க பேர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல தியேட்டர் வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்டர்டைனிங், பெரிய மாலா இருக்கலாம், ஒரு ஸ்விம்மிங் பூலா இருக்கலாம், இந்த பிளாக் டெண்டர் ஒண்டர்லா மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் 10ஆம் அதிபதி
5ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். 10ஆம் அதிபதி 6ல இருந்தா நான் சர்வீஸ்னு சொல்லிட்டேன். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல தொடர்பு இருக்கவங்களாம் பாருங்க, இந்த மாதிரி கமர்ஷியலா ஒரு இடத்துல சேரக்கூடியது, திருமண மண்டபம், அதே போல மனைவி பேர்ல தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க, அதே போல பார்ட்னர்ஷிப்ல உள்ளவங்க எல்லாம் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 8ல இருந்தா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்சூரன்ஸ் துறை சார்ந்த விஷயங்கள், ஒரு விஷயம் அழிக்கக்கூடிய பொருள், அதே போல பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் பொருள், இந்த மாதிரி விஷயங்கள் தொழில அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா நேச்சராகவே அவங்க டிவைன் ஷாப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த பூஜா ப்ராடக்ட், ருத்ராட்ச மாலை, டிவைன் பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, கோவில் தொடர்புடைய விஷயங்கள்ல அந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா அவங்க பெரிய ஸ்டோரா வச்சிருப்பாங்க. 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து பாவகிரகங்களோட சேர்க்கை இருக்கும்போது கோவில் வாசல்ல பூ விற்கிறது, சந்தனம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப சிறப்பு. அவங்க தொழில மிகப்பெரிய அளவுல வெற்றியும் சாதனையும் செய்வாங்க. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது வயதானவர்களை வைத்து வேலை செய்யக்கூடியது, தன்னுடைய மூத்த சகோதரனை தொழில் அமர்த்திக்கிறது. 10ஆம் அதிபதி 11ல இருந்தா மிகப்பெரிய யோகம். ஏன்னா வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து அப்படின்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, ஃபிளைட் டிராவலிங், அதே போல பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல பிசினஸ் பண்றது, வேற கண்ட்ரில பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணும்னு சொல்றாங்க. பொதுவாகவே இந்த அதற்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைலை சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க நேச்சுரா யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவோ ஹேர் ஆயிலோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ்ல மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய பிரஷையோ பேஸ்டையோ சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சேஞ்ச் பண்றது, கம்யூனிகேஷன்ல புது சேஞ்சஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு வெற்றி வேகத்தையும் கொடுக்கும். அப்ப ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி எங்க போயிருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னோட லைஃப் ஸ்டைலையும் பிசினஸையும் அமைச்சுக்கிட்டா அவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவார்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம்.